இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. வானக அணிகளின் ஆண்டவரே உமது இல்லம் அருமையானது. வானக அணிகளின் ஆண்டவரே உமது இல்லம் அருமையானது. தஞ்சம் புகனான் ஏங்குகின்றே தஞ்சம் புகனான் ஏங்குகின்றே உடலும் உள்ளமும் ஆடின்றே. வானக அணிகளின் ஆண்டவரே உமது இல்லம் அருமையானது. குருவிகளுக்கு வீடமைத்தீர், குஞ்சுகளுக்கு உணவும் தந்தீர். குருவிகளுக்கு வீடமைத்தீர், குஞ்சுகளுக்கு உணவும் தந்தீர். குறைவில்ல அருளை தினம் பெறுவோம், குறைவில்ல அருளை தினம் பெறுவோம். குன்றின் தீபமாய் உயர்ந்திருப்ப, குன்றின் தீபமாய் உயர்ந்திருப்ப. வானக அணிகளின் ஆண்டவரே உமது இல்லம் அருமையானது.
வறண்ட நிலத்தில் ஊற்றமைத்தீ பழமை இந்து நிறைவாக்கினீ வறண்ட நிலத்தில் ஊற்றமைத்தீர் வழமை இந்து நிறைவாக்கினீ வலிமை தந்து வாழ வைத்தீர் வலிமை தந்து வாழ வைத்தீர் வழிமரபில் வழி நடத்துகின்றீர் வழிமரபில் வழி நடத்துகின்றீர் வானக அணிகளின் ஆண்டவரே உமது இல்லம் அருமையானது. கேடயம் நீராண்டவரே கேட்கும் குரலை கேட்பவரே கேடயமும் நீராண்டவரே கேட்கும் குரலை கேட்பவரே நலம் தந்திரே கேடுகளின்றி நலம் தந்திரே கேளாமல் நன்மை செய்பவரே கேளாமல் நன்மை செய்பவரே வானக அணிகளின் ஆண்டவரே உமது இல்லம் அருமையானது. வானக அணிகளின் ஆண்டவரே உமது இல்லம் அருமையானது. தஞ்சம் புக நான் ஏங்குகின்றேன் தஞ்சம் புக நான் ஏங்குகின்றேன் உடலும் உள்ளமும் பாடுவே வானக அணிகளின் ஆண்டவரே உமது இல்லம் அருமையானது. யோவான் நற்செய்தி அலகு 10 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 10 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவர் பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை.
அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, இங்கு சொல்லப்படுகிற ஆயன் நாம் நினைப்பது போன்றுள்ள பிஷப்ஸ் அல்ல, ஆயர்கள், பேராயர்கள் அல்ல. அவர்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் இந்த உலகத்திலே தலைமை பண்பை வைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்திலே வழிகாட்டுகிற, ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்புகளை பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள் எந்த அமைப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நல்ல ஆயர்களாக இருக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு மந்தைகளை பற்றி குறிப்பாக பேர் சொல்லி அழைக்கக்கூடிய திராணி கூட இருக்க வேண்டும். இப்பொழுது நல்ல ஆயர்களே மந்தையை மேய்க்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு ஏற்றார் போன்று மந்தையை மாற்றி விடுகிறார்கள். என்னெல்லாம் பொய் புரட்டு கேலி கூத்து பண்ணணுமோ அவற்றையெல்லாம் பண்ணி வேலியே பயிரை மேய்வது போல ஒரு பழக்கத்திற்கு இந்த உலகம் சமூகத்திலும் சமயத்திலும் அரசியலிலும் குடும்பங்களிலும் மாறிக்கொண்டே வருகிறது. இது ஒரு ஆபத்து, இது ஒரு சவால் கூட. வீட்டுக்கு வீடு வாசல் எப்போதுமே இருக்கிறது. அதோடு கதவு, இரும்பு, கேற்று, பூட்டு, காவலாளி, அதில் வர நாய் ஜாக்கிரதை என்று இக்காலத்தில் கதவின் பரிமாணம் நீண்டு கொண்டே போகிறது. கிரில்லு வர வந்தாச்சு. உள் கிரில்லு, வெளி கிரில்லு, வீட்டுக்குள்ள கிரில்லு. வீட்டுக்கு வாசல் அவசியம், கதவு தேவையில்லை. எங்கு திருட்டும் தீய வாழ்க்கையும் இருக்கிறதோ அங்குதான் கதவு அவசியம். அதனால் எல்லா வீட்லேயும் கதவை நீங்கள் மாற்றுக்கணும்னு சொல்ல வரல. கதவின் பரிமாணம் விரிந்து கொண்டு போவதன் அடையாளம் நாட்டிலும் ரோட்டிலும் வீட்டிலும் காட்டிலும் திருட்டும் தீமையும் பயமும் பாதுகாப்பின்மையும் பெருகி வருகிறது என்றுதான் பொருள். நமது வீட்டுக்கு வாயில் இயேசுவாக இருக்கட்டும், நமது இதயத்திற்கு கதவு இயேசுவாக இருக்கட்டும். என்ன நடக்கும் என்று பார்ப்போம். அனைத்தும் வடிகட்டப்படும். தீயவர்கள் அனைவரும் வாசலிலே நிறுத்தப்படுவார்கள். தீய எண்ணங்கள், தீய செயல் வடிவங்கள் இதயத்துள் நுழையாமல் வடிகட்டப்படும். வெளியிலிருந்து தீயவன், திருடன் உள்ளே நுழைய முடியாது. உள்ளிருந்தும் தீய பாதிப்பை வெளியேற ஏற்படுத்த முடியாது. இயேசு உங்கள் வீட்டின் வாயிலாக இருக்கட்டும். தீமை நம்மை அணுகாது. எல்லோருடைய வீட்டிற்கும் இதயத்திற்கும் இயேசுதான் வாயில், அதுவும் தலைவாயில். ஆனால் நாமே அவ்வப்போது அமைக்கிற புற வாசல்கள் தான் விவகாரமாக இருக்கிறது. பிரச்சனை, பாதிப்பு, குடும்பத்தில் குழப்பம் எல்லாம் வருகிறது. தவறான நட்பு என்றொரு புறவாசல், நுகர்வு வெறி, குடிவெறி என்ற புறவாசல், சீரியல் என்ற தொல்லை வாசல், சந்தேகம், பொருளாசை, பேராசை என்ற அவ்வப்போது திறக்கிற ஜன்னல்கள், இப்படி பல புறவாசல்களை அமைத்து வீட்டையும் இதயத்தையும் வீணடித்து விடுகிறோம். நானே வாயில் என்ற இயேசுவின் பாதுகாப்பில் நமது வீட்டையும் இதயத்தையும் வாழ்க்கையும் அமைத்து கொள்வோம். அவர் தம் உயிர் கொடுத்தும் நம்மை காக்கிற நல்ல ஆயன். அவர் பாதுகாப்பில் இனிதே வாழ முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது வழி நடத்துதல் இருப்பதால் நாங்கள் தவறி செல்லாதிருக்க எங்களுக்கு உண்மையான அருளை தாரும். ஆமேன். நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே.
முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
ஆவியான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.